சார் சாவி கொடுங்க சார். ஓவர் ஸ்பீட்ல வந்திருக்க, லைசன்ஸ் எடு. சார் நாங்க யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. நீங்க யாரா வேணா இருங்கப்பா, ஓவர் ஸ்பீட்ல ஹெல்மெட் போடாம வந்தது தப்பு, புரியுதா? சார் எங்க அம்மா இந்த ஏரியாவோட எம்எல்ஏ. உங்க அம்மா எம்எல்ஏனா நாங்கெல்லாம் பயப்படணுமா? ஓவர் ஸ்பீட்ல வந்துட்டு ஓவரா பேசுற. பாவியா இப்பவே உன்னை இந்த வேலையை விட்டு தூக்குறேன். மச்சான் வேணாண்டா விடுறா. மச்சான் நான் சும்மாடா சாதாரண போலீஸ்காரன், இவனெல்லாம் இப்படின்றதுக்குள்ள மாத்திரலாம். ஏய் பையனை கட்ட முடியாது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. ஏய் மரியாதையா பேசு. ஓவர் ஸ்பீட்ல வந்துட்டு ஃபைனை கட்டிட்டு ஒழுங்கு மரியாதையா வண்டி எடுத்துட்டு போயிட்டே இருங்க. மச்சான் நீ அம்மா கால் பண்றா. ரூல்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதான், புரியுதா? சொல்றா சரவணா. மா இங்க ஒரு போலீஸ்கார வண்டியை பிடிக்க வச்சு ஃபைனை கட்டினாதான் வண்டியை தருவேன்னு சொல்றாமா. நீ இப்ப எங்க இருக்க? மா இங்க ராமாபுரம் ஜங்ஷன்லமா. போன் அவன்கிட்ட கொடு. இந்தா. ஹலோ ஹலோ, நான் எம்எல்ஏ அம்சவல்லி பேசுறேன். அவன் என் பையன்தான். ஒழுங்கு மரியாதையா வண்டி அவன்கிட்ட கொடு. மேடம், உங்க பையன் ஹெல்மெட் போடாம ஓவர் ஸ்பீட்ல வந்திருக்கான். அது மட்டும் இல்ல, இந்த ரோட்ல சீனியர் சிட்டிசன்ஸ் வாக்கிங் போற ஏரியா. நாளைக்கு இந்த ரோட்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எனக்கு தான் ப்ராப்ளம். அதுக்கு தான் சொல்றேன், ஃபைனை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போக சொல்லுங்க. ஓ, எம்எல்ஏ பையனே ஃபைன் கட்ட சொல்றியா நீ? இரு, உன் எஸ்பி கிட்ட பேசுறேன். சரிங்கம்மா, நீங்க பேசுங்க. ஓ, அவ்வளவு திமிரா உனக்கு? உன்னை என்ன பண்றப்ப? என்ன சார் நாங்க போலாமா? சார் சார் இல்லை சார், சார் ஓவர் ஸ்பீடில் வந்திருக்கேன். ஹெல்மெட் போடல சார். ஓகே சார், ஓகே சார். எங்களை மாதிரி பெரிய பசங்களாம் பிடிக்காதீங்க சார். பிடிச்சா உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. வரட்டுமா? டே கார்த்தி, என்னாச்சு உனக்கு? ஆமா, சரவணன் உங்களுக்கு தானே வந்தான். சரவணன் எங்க? ஆண்டி ஆண்டி ஏன்டா அழுற? சரவணன் எங்கன்னு சொல்லு. மேடம், இவனும் உங்க பையனும் ஓவர் ஸ்பீட்ல வந்து டர்ன் பண்ணும்போது கண்ட்ரோல் மிஸ் ஆகி பக்கத்துல இருக்கிற காம்பவுண்ட் வால்ல இடிச்சிட்டாங்க. ஐயோ, என் பையன் சரவணனுக்கு என்னாச்சு? சொல்லுடா. சரவணன் எங்க? சரவணன் ஸ்பாட்ல இறந்துட்டாடி. ஐயோ என் புள்ள. ஐயோ ஐயோ ஐயோ, கஷ்டப்பட்டு தவறுது போறது பிள்ளைங்க இப்படி அவடோ கடவுளே உனக்கு அடுக்குமா? 5 வருஷம் தவறுது பெற்ற பிள்ளைக்கா இப்படி அவடோ கடவுளே உனக்கு நியாயமா? அம்மா அழுவாதீங்கம்மா, உங்க பையன் சாவுக்கு கடவுள் காரணம் இல்லை, நீங்க தான் காரணம். புரியல? உங்க பையன் பைக்ல ஹெல்மெட் போடாம ஓவர் ஸ்பீட்ல வரான்னு தெரிஞ்சும் அன்னைக்கு நீங்க அவனை கண்டிக்காம விட்டுட்டீங்க. அன்னைக்கு நீங்க அவனை கண்டிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க பையனுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஐயோ, பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சுப்பா. அவனோட சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சேனே தவிர அவனுக்கு எது நல்லதுன்னு நினைக்க விட்டுட்டேன். பெத்தவங்க நீங்க பசங்களுக்கு பைக் வாங்கி கொடுங்க, வேணான்னு சொல்லல. டிராபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுங்க. ஓவர் ஸ்பீடா போக கூடாதுன்னு சொல்லுங்க. முக்கியமா பைக்ல ஹெல்மெட் போடணும்னு சொல்லுங்க. இது எல்லா பேரண்ட்ஸுடைய கடமையும். தப்புதான் எல்லாம் ஏன் தப்புதான். என் புள்ள சரவண சாவுக்கு நானே காரணமாயிட்டேன். ஐயோ சரவணா, ஐயோ நீ இல்லாம நான் என்னடா பண்ணுவேன்?